ரீசெண்டாக நடிகர் ஸ்ரீவருடைய ஃபோட்டோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலானது. அந்த ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் பலருக்கும் இது நம்ம நடிகர் ஸ்ரீயா, இவருக்கு என்னாச்சு, இவர் ஏன் இப்படியா ஆலய மாதிரி போயிருக்கார் அப்படின்னு ரசிகர்கள் பலருக்கும் கேள்வி கேட்டு வந்த நிலையில், இப்போ நடிகர் ஸ்ரீ அவருடைய உறவினர்த்துறை இன்ஸ்டாகிராமில் நடிகர் ஸ்ரீ அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சில விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி முழுமையாக இப்போ இந்தியாவில் பார்க்கலாம். 2012 ரிலீஸ் ஆன வழக்கு எண் 18 என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகராக அறிமுகமானதன் நடிகர் ஸ்ரீ. நடிகர் ஸ்ரீ அவர்கள் அந்த திரைப்படத்தில் தன்னுடைய யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்த ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்துக்கு பிறகு ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் மாநகரம் என ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருந்தாரு. அதன் பிறகு நடிகர் ஸ்ரீ அவர்களை ஆலயக்கான இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு இருகப்பற்றின திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. 2 வருடங்களாக நடிகர் ஸ்ரீ அவர்கள் எந்த திரைப்படத்தில் நடிக்கல, ஆலய காம விட்டாரு. இந்த நிலையில் ஸ்ரீ ப்ளூ ஸ்டிக் அப்படிங்கிற ஐடியில் நடிகர் ஸ்ரீ அவருடைய ஃபோட்டோ வீடியோலாம் வைரலாச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஸ்ரீ அவர்கள் ஒரு ரூமில் தனியாக இருக்கிற மாதிரியும் அவரே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தலைமுடியெல்லாம் வெட்டாமல் இருக்கிறத பார்த்தா அவர் கடந்த 2 வருஷமாக ரூம் விட்டு வெளியில் வரல அப்படிங்கிறது தெரியுது. இது மட்டும் இல்லாமல் அவர் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் லேடி பாய் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி டேங்க் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் பலருக்கும் நடிகர் ஸ்ரீ அவர்கள் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் அவர் நடித்த திரைப்படங்கள்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. இவருடைய இந்த நிலைமை பார்த்து எப்படிப்பட்ட நடிகர் நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க, உங்களுடைய இந்த நிலைமை பார்க்கவே ரொம்பவே மோசமாக இருக்குது, நீங்கள் முதல்ல ரொம்ப விட்டு வெளியில் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நபரை போய் பாருங்கள், பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலரோ, லோகேஷ் சார் முதல்ல இவருக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க, இவரை போய் பாருங்க, இவர் மன ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு மருத்துவ உதவி தேவை, அவருக்கு கவுன்சில் தேவை அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜனுக்கு வேண்டுகோள் வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சினிமாவில் நடித்து சாதிக்கணுண்டு கனவோட வந்த நடிகர் ஸ்ரீ அவர்களுடைய இந்த பரதான நிலையை பார்க்கும்போது ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னும், இவருக்கா இந்த நிலைமை அப்படின்ட்டு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு ரசிகர்கள் பலரும் கேள்வி கேட்டு வர்றாங்க. இந்த நிலையில் நடிகர் ஸ்ரீ அவர்களுடைய பரிதாப நிலைமை கொடுத்து அவருடைய உறவினர் ஒருத்தரை இன்ஸ்டாகிராமில் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொல்லும்போது, நடிகர் ஸ்ரீ அவர்கள் என்னுடைய ரிலேஷன் தான், கடைசியாக நடித்த இருகப்பற்றி திரைப்படத்திற்கு சம்பள பாக்கி இருக்கு அப்படின்னு, இதனால் அவர் டிப்ரெஷனில் இருந்தார். அவங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அவர் தனியாக போயிட்டார். நிறைய பேர் அவரை ஏமாத்திட்டாங்க. அவருக்கு சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காதனால அவர் போதைக்கு அடிமையாயிட்டார். இப்போ அவர் எல்லாரையும் விட்டு சிங்கிளாக தான் இருக்காருன்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. நடிகர் ஸ்ரீ அவர்கள் எங்கே இருக்காருன்னு தெரில, அவர் இருக்க இடம் தெரிஞ்சால் பலருமே அவருக்கு உதவி செய்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க. இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.